குட் ஈவினிங். உங்களை நான் வாழ்த்துகிறேன். கவனம் செலுத்தி ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் கடவுளோடு ஒன்றிணைந்து வாழ்கிற வாழ்க்கையிலையும் தெளிவுடன் வாழுங்கள். ஆதாம் ஏவாள் ஏதேனில் அருமையான தோட்டத்தில் வைக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களை பார்த்து நன்மை தீமை கனியை புசித்தால் மரணம் அடைவீர்கள் என்று எச்சரித்தார். கட்டளை பெற்றார்கள். ஆதாம் ஏவாள் கட்டளை பெற்ற பின்பு எப்படி வாழ்ந்திட வேண்டும்? மிகவும் ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக, நிறை கவனமாக, விழிப்புணர்வுடன் வாழ்ந்திட வேண்டும். கவனம், விழிப்புணர்வு, தெளிவு, இந்த மூன்றையும் இழந்து விட்டால் யாருக்கா இருந்தாலும் வாழ்க்கை ஜீரோவா மாறிடும். நீங்கள் அறிய வேண்டியது, குடும்ப விஷயத்தில், தொழில் விஷயத்தில், திருமண விஷயத்தில் ஒவ்வொன்றையும் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் அறிய வேண்டிய ஒரு விஷயம், கவனம், விழிப்புணர்வு தேவை. லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது கவனம், விழிப்புணர்வு, தெளிவு தேவை. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனம், தெளிவு, விழிப்புணர்வு தேவை. நீங்கள் இவைகளை இழந்தால் வாழ்க்கையே வீணாக, பூஜ்யமாக போய்விடும். கவன சிதறல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் என்றால் உங்கள் பாதத்தையே, உங்கள் காலையே புரட்டி போட்டுவிடும். பெரிய கப்பல் ஓனராக இருந்தாலும் அடித்தட்டுக்கு வந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை கடவுள் உங்கள் பிறப்பில் வைக்கவில்லை. உங்களுக்கு உயர்வான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிங்கள். வாழ்க்கை மலரும், விழிப்புணர்வு அடைவீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நாளை சந்திப்போம்.